ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். வெள்ளைப்பூண்டு எடுத்துருக்கிறேன், இஞ்சி எடுத்துருக்கிறேன், குட்டி குட்டியாக பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன், தக்காளி 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த பன்னீர் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்துட்டு லைட்டாக உப்பு மட்டும் போட்டு லைட்டாக எடுத்து வச்சுட்டு மிளகா வத்தலும் காஷ்மீர் சில்லி இருக்குது பார்த்திங்களா, அந்த மிளகா வத்தலையும் சூடு பண்ணியிருக்கிறேன். எண்ணெயும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு அதை பேஸ்ட்டு மாதிரி பண்ணி இதில் விரைவி வச்சுட்டேன். நம்ம எவ்வளோ நேரம்னாலும் வச்சுக்கலாம், நம்ம சமைக்கும்போது அப்படி பயன்படுத்திக்கலாம். இது ஏன் இப்படி பண்ணிக்கிறேன்னா, எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டு இது பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதில் வந்து பச்சை வாசம் இருக்காது. ஏன்னா மிளகா வத்தலை வந்து நம்ம நல்லா வறுத்துட்டோம். அதனால் நம்ம லாஸ்ட்டாக போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் எல்லோரும் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள். நான் பண்ணுற சமையல் வந்து நீங்களும் செஞ்சு பார்த்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா, நம்ம வடச்சட்டி காய வச்சு எண்ணெய் காஞ்சிச்சு. நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். இது வந்து அந்த பன்னீர் வதக்கின அந்த சட்டியிலே பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். சரிங்களா? நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும், உடம்புக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு வாசத்துக்கு தான் போடுறோம். நீங்கள் பிரியப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லாட்டி மிளகாத்தூளோடு நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, நான் அந்த பன்னீர் கிரேவிக்கு சப்பாத்தி தான் ரெடி பண்ணுறேன். நான் எப்பவும் எப்படி சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுறேங்கிற வீடியோ இதோடு சேர்த்து போடுறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் வந்து இப்போ மாவு 4 பேருக்கு தேவையான அளவு எடுத்துட்டேன். ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஆயில் பயன்படுத்துகிறதுனால ஆயில் ஊற்றிக்கலாம், உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் உங்களோட பிரியம்தான். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும், ஒரு சாப்பிட்ட திருப்தி இருக்கும் இதில் நமக்கு வந்து. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து உப்பும் எண்ணெயும் போட்டு நல்லா இப்படி விரவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம். ஃபுல்லாக வந்து நான் பால் மட்டும்தான் சேர்க்குறேன். பால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் எங்கள் ஊரில் பசும்பால் தான் வாங்குகிறோம், அதனால் நான் பசும்பால் சேர்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா, தேவையான அளவு நம்ம பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கரெக்டாக பிசைஞ்சிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி. உங்களுக்கு எத்தனை வேணாலும் நம்ம சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்லாம், திருப்தியாக இருக்கும். பொதுவாக சப்பாத்தி சாப்பிட்டோம்னா நமக்கு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்காது. ஆனால் இந்த பால் ஊற்றி பிசைஞ்சு நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு திருப்தி இருக்கும். பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டோம். இது பார்த்திங்கன்னா, ஒரு 20 சப்பாத்திக்கு வந்து நான் 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் வந்து 10 சப்பாத்தி போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம பாலெல்லாம் நம்ம தேவையான அளவு பிசைகிற அளவு சேர்த்துக்கலாம். உப்பும் அதே மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. சரிங்களா? இப்படி நல்லா வதங்கிருச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம நல்லா வதக்கியிருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த தக்காளி கூட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி வந்து நல்லா கொட்டி போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். வெள்ளைப்பூண்டும் அதே மாதிரி தான். இதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த மிளகாவத்துலேயும் உப்பு போட்டு அரைச்சிருக்கிறோம், கல் உப்பு தான் போட்டிருக்கிறேன். அதனால் இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுறேன், ஏன்னா நம்ம அதில் போட்டுக்கனால அப்புறமா டேஸ்ட் பார்த்து வேணால் போட்டுக்கலாம். இன்னும் இந்த தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்பூண்டுலாம் போட்டோம் இல்லைங்களா, அதுவுமே நல்லா வதங்கி எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இது தூளெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், ஏன்னா அதில் மிளகா இருக்குது இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டால் மறுபடியும் போட்டுக்கலாம்.
அதே மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் நிறைய போடுறேன். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வீட்டில் ரெடி பண்ணாலும் ரொம்ப வாசமாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். சரிங்களா? நல்லா இதை கொஞ்சம் நேரம் வதக்குங்க, ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இப்போ எல்லா மசாலாவும் போட்டு அதுவும் நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு 100 ml தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கிறேன் இவ்வளோ நேரமாகவும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு டேஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த விரைய வச்சுக்கலையே உப்பு போட்டிருக்குறோம், அதனால் பார்த்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சிம்மில் வச்சிடலாம். அது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டு வத்தட்டும். சரிங்களா? இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி பக்கம் எடுத்து வெறும் சட்டியில் வறுத்துருக்குறேன், எண்ணெய் ஊற்றலை. அப்புறம் இது சோம்பு வறுத்துருக்குறேன், நார்மல் சீரகமும் வறுத்துருக்குறேன், கசகசாவும் வறுத்துக்கிறேன். இது எல்லாமே நம்ம நல்லா மையாக அரைச்சிக்கலாம். சரிங்களா? இது கொஞ்சம் அரைப்படுறதுக்கு வேணால் கொஞ்சமாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம், அப்போ கொஞ்சம் அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வரேன். இப்போ பாருங்கள், ஓரளவு கெட்டியாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறுபடி 2 தக்காளி வந்து அரைச்சி ஊற்றிருக்கிறேன். நீங்களும் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் நல்லா அரைச்சி ஊற்றிடுங்க. அது ஒன்றும் நல்லா தான் இருக்கும், வாசம் போய் பச்சை வாசம்லாம் அடிக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்போ சொன்ன பொருளெல்லாம் நல்லா மையாக அரைச்சிட்டேன், கொஞ்சம் தேங்காய் சேர்த்து தான் அரைச்சிருக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து நல்ல ஒரு குழுப்பு, நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான இது, அதனால நம்ம இதை சேர்க்குறோம். இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி கலந்துக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ, ரொம்ப கெட்டியாக சாப்பிடுவீங்களோ இல்லை கொஞ்சம் குழுன்னு சாப்பிடுவீங்கனாலும் அதுக்கு தக்கன பார்த்து சேர்த்துக்கோங்க. வந்து நான் அடுப்பை ஃபுல்லாக தான் வச்சுருக்கிறேன், சின்ன அடுப்புலேயே தான் பண்ணிகிட்ருக்கிறேன், பெரிய அடுப்பில் வைக்கல. நீங்கள் இப்போவுமே கூட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வந்து நீங்கள் எதுவும் போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம அதில் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம், மிளகா வறுத்து அரைச்சி சேர்த்துருக்குறோம், அதனால் அது இருக்கும். உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க, உப்புமே அதில் கொஞ்சம் போட்டிருக்குறோம், இருந்தாலும் ரொம்ப உப்பு இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரிங்களா? நானும் டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து பன்னீரை போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் டைம் பார்த்து ஒரு 2 நிமிஷத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இரும்பு வடைச்சட்டியாக இருந்தாலும் சரி, நார்மல் வடைச்சட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு 2 நிமிஷம் போட்டால் போதும். ஏன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாவத்தில் வந்து நல்லா வறுத்துட்டு தான் அரைச்சி இதில் சேர்த்துருக்குறோம், அதனால் பச்சை வாசம் உங்களுக்கு அடிக்காது. அதனால் 2 நிமிஷம் டைம் பார்த்துட்டு இதை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ நான் இதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பாருங்கள், காரம் எப்படி இருக்குன்னு. காரம் தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து அந்த கூட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கிறேன், அரைச்ச கூட்டு. தேவைப்படுச்சுன்னா நம்ம அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். போதும் அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். சரிங்களா? நல்லா கலக்கிட்டு டேஸ்ட் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பால் வந்து கெட்டியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து உங்களோட பிரியம்தான், நீங்கள் தேவைன்னா இதை ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டோம்னா நல்லா கொஞ்சம் குழுன்னு இருக்கும், அதுபோல் நல்ல ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்து நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று சேர்க்கணும், அது வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டேன். இந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. நீ இதை விட கெட்டியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கெட்டியாக பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் அது தக்கன பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து கஸ்தூரி மேத்திங்கிறது வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம், ரொம்ப அதிகமாக போடாதீங்க, கொஞ்சமாக போட்டுக்கலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நான் பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சி பூ, ஏலக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம இப்போ எண்ணெய் காஞ்சோடனே இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டுக்கலாம் இதில். சரிங்களா? பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த சமையலுக்குமே லாஸ்ட்டாக தாளித்து கொட்டினீங்கன்னா நல்ல ஒரு வாசம் இருக்கும் உங்களுக்கு. அது நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நல்லா முருகலாக தாளித்து கொட்டிட்டிங்கன்னா நல்ல ஒரு அந்த மணத்தில் நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட முடியும். அந்தளவுக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கும் அது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே லாஸ்ட்டாக தாளித்து கொட்டுங்க. இந்த பிரியாணிக்கு மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சிருவோம். ஏன்னா நம்ம அது சாப்பாடு அப்படிங்கிறனால மறுபடியும் கிண்ட முடியாது, குழஞ்சிரும். அதனால் நீங்கள் மற்ற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கடைசியாக தாளித்து ஊற்றுனீங்கன்னா நல்ல ஒரு வாசம் இருக்கும். அதேமாதிரி ரசத்துக்கு வந்து நம்ம முதலே தாளிச்சிருவோம். இந்த மாதிரி சில இதுக்கு மட்டும்தான் முதலே நம்ம தாளிக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மற்ற எல்லா குழம்பு கூட்டு எது செஞ்சிங்கனாலுமே நீங்கள் லாஸ்ட்டாக தாளிச்சிங்கன்னா நல்லா தாளிச்சிங்க அப்படிங்கன்னா நல்லா முருகலாக தாளிச்சிடணும். முருகலாக தாளிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு மனம் கொடுக்கும். நீங்கள் ஆசையாக சாப்பிடுவீங்க. இப்போ பாருங்கள், நல்லா முருகலாக பண்ணிட்டோம். இப்போ நம்ம தாளித்து கொட்டிட்டு டக்குன்னு மூடி வச்சிடலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான பன்னீர் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.